ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் விநாயகர் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். அதுவும் முக்கியமாக எது பற்றி அப்படின்னா, நிரந்தரமாக நமக்கு பணவரவு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணம் கையில் தங்கலை அப்படின்னு புலம்புறவங்களும், சம்பாதித்த பணம் மறுநாளே காலியாகுது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும், குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமான அளவு பணம் இல்லை அப்படின்னு, அந்த பணம் வரவே வரமாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தங்களுடைய பணவரவை அதிகரித்து கொள்றதுக்கு வீண் விரயத்தை குறைக்கிறதுக்கும் பலவிதமான முயற்சிகளை செஞ்சாலும், அந்த முயற்சியோடு ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும்போது சீக்கிரமே அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைஞ்சு நிரந்தரமாக பணவரவு உண்டாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். அதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம், அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. செல்வ செழிப்போடு ஒருத்தர் வாழணும் அப்படின்னா அவர் சம்பாதிக்கக்கூடிய பணமானது அவர்கிட்ட சேமிப்பாக சேரணும். அப்போதான் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட பணத்தை சேர்த்து வைப்பதற்குரிய வாய்ப்புகள் எல்லாருக்குமே அமைஞ்சிராது இல்லையா? ஒரு சிலருக்கு சம்பாதிக்கும் பணத்தை விட அதிக அளவு செலவுகள் இருக்கும். பலவிதமான கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைனா திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் வாங்கிய சம்பளம் மருத்துவ செலவுக்கே பத்தாம போவதற்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்படி எப்பேற்பட்ட பணம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும், பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டானாலும், ஒரே ஒரு ரூபாயை வச்சு நாம் செய்யக்கூடிய இந்த பரிகார முறையை தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாத்தையுமே தவிடி பொடி ஆக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னே சொல்லலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த ₹1 பரிகாரத்தை நாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும். இதுக்கு ஒரே ₹1 நாணயம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வழக்கம் போல் எல்லாமே முதல் நாளே வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? பூஜை அறையிலையும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தயாராக வச்சுக்கோங்க. எப்போதும் வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்வீங்களோ அதே போல் பூஜை செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ₹1 நாணயத்தை எடுத்து அதை பன்னீர் ஊற்றி சுத்தம் செஞ்சு, அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு தட்டில் வச்சு பூஜையில் வச்சு நீங்கள் அதை அந்த தட்டில் வச்சு பூஜையில் வச்சுருங்க. இப்போது நாம் எப்போதும் போல் கற்பூர தீப தூப ஆரத்தி எல்லாமே காட்டுவோம் இல்லையா? அதே போல் காட்டும்போது இந்த ₹1 நாணயத்துக்கும் நாம் காட்டணும். தொடர்ச்சியாக 11 நாட்கள் இந்த ₹1 நாணயத்துக்கு நாம் தீப தூப ஆராதனை சாம்பிராணி எல்லாமே காட்டி வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும். 11 நாள் வழிபாடு நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த ₹1 நாணயத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உண்டியல்ல சேர்த்துருங்க. அப்படி சேர்க்கும்போது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னும், வீண் விரயங்கள் குறையணும் அப்படின்னும் விநாயக பெருமான் கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. இப்படி செய்கிறதுனால விநாயக பெருமானின் அருளால் நமக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். பணத்தை சேமிப்பாக மாற்றுவதற்குரிய வழிகளும் நமக்கு உண்டாகும். வீண் விரயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த பணவரவை அதிகரிக்கணும், வீண் விரயத்தை குறைக்கணும் அப்படின்னு அதிக அளவில் பணத்தை செலவு செய்யாமல் ஒரே ₹1 வச்சு இப்படி ஒரு எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. அந்த விநாயக பெருமானின் அருளால் வீண் விரயங்கள் குறைஞ்சு நிரந்தர பணவரவு உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமாக நல்ல பலன் இதில் உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்கள் நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் செய்வோம், எவ்வளவோ வழிபாட்டு முறைகளை மேற்கொள்கிறோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான பரிகாரமோ வழிபாட்டு முறையோ இல்லைங்க. ரொம்ப எளிமையானது. ஒரே ₹1 நாணயம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதை வச்சு நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை, இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல ஏற்றமும் கிடைக்கும். அதனால இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக தவற விடாமல் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.